exercise 4.4 இதில் first sum அதில் வந்து y is equal to 3 we have to draw the graph as one variable and for the same sum we have to draw the graph as two variable. இப்போ first வந்து one variable வச்சு எப்படி graph வரைகிறது அப்படின்னு பார்ப்போம். Now here it is given y is equal to 3 which means we need to draw only y axis மட்டும் வரைஞ்சா போதும். அப்போ y axis வந்து எப்பொழுதுமே வந்து vertical line இருக்கும். அப்போ y axis குரிய லைன் வந்து வரைஞ்சிப்போம். வரைஞ்சிக்கிட்டா சென்டர் பாயிண்ட் வந்து 0, அப்பர் பார்ட் இஸ் 1 2 3 4 போயிட்டு இருக்கும். 0க்கு பிலோ வந்து -1 -2 -3 -4 போயிட்டு இருக்கும். இப்போ y is equal to 3 இருக்கிறதுனால அங்கே 3ன்ற பாயிண்ட் வந்து பிளாட் பண்ணி ஒரு சர்க்கிள் பண்ணிட்டு y is equal to 3 எழுதும். அவ்வளோதான். This is known as representing y is equal to 3 as one variable. வேரியபிள்னா தெரியும், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்க்கு பேர் தான் வந்து வேரியபிள், அதாவது எக்ஸ் ஒய்ன்ட்டு. அப்போ அங்கே ஒய் மட்டும் இருக்கிறதுனால அது வந்து ஒன் வேரியபிள். இப்போ அதே இந்த y is equal to 3 அப்படின்றது டூ வேரியபிள் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னாக்க, சின்ஸ் தெர் இஸ் நோ எக்ஸ் டேர்ம் அப்படின்றப்ப யூ ஹாவ் டு இன்சர்ட் ஆஸ் 0x ப்ளஸ் இங்கே வந்து வெறும் y அப்படின்னாக்க தட் இஸ் 1y is equal to 3. அப்போ 1y is equal to 3 minus 0x, அப்போ y is equal to 3. அப்போ அதுக்குரிய டேபிள் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒய்க்கு இருக்கிற லைன் எல்லாத்துக்கும் 3 3 3ன்னு போட்டுக்குங்க. எக்ஸுக்கு வந்து வி கன்சிடர் ஆஸ் 0, பாசிட்டிவ் சைடு 2, நெகட்டிவ் சைடு -2. சரிங்க. இப்போ இதை தான் வந்து கிராஃபில் பிளாட் பண்ணுங்க. ஏன்னா டூ வேரியபிள்னாக்க எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து -2, 3. அப்போ எக்ஸ் ஆக்சஸ் -2, ஒய் ஆக்சஸ் வந்து 3. அப்போ இதான் -2, 3ன்ற பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்தோம்னாக்க 0, 3, x axis 0, y axis 3. இதான் 0, 3ன்ற பாயிண்ட். அடுத்து 2, 3ன்றப்போ வந்து x axis 2 அண்ட் y axis 3. இந்த ரெண்டு பாயிண்ட் மீட் பண்ணுறது 2, 3. இப்போ இந்த மூணு பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்கேலை வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருங்க. இதுதான் வந்து y is equal to 3 as two variable. அப்போ ஒன் வேரியபிள்னா பாயிண்ட் மட்டும் பிளாட் பண்ணால் போதும். டூ வேரியபிள் அப்படின்னாக்க minimum 3 points எடுத்துக்கிட்டு you have to draw the line. Now second Roman letter 2x plus 9 is equal to 0. This has to be represented as one variable in graph. அதே மாதிரி 2x plus 9 is equal to 0. அதே சேம் சம் தான், அதை வந்து 2 variable as a graph னு சொல்லிட்டு we have to represent. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வேரியபிள் பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து 2x plus 9 is equal to 0. அப்போ 2x is equal to -9 அந்த மாதிரி. ஏன்னா +9 சைட் சேஞ்ச் பண்ணுறப்போ -9. அப்போ x is equal to -9/2. என்ன மல்டிப்ளிகேஷன் அதர் சைட் போகிறப்போ டிவிஷனாக மாறும். அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்கா this is 4.5. தட் இஸ் என்ன மைனஸ் இருக்கிறதுனால -4.5. அப்போ x is equal to -4.5. அப்போ இது வந்து x ஆக்சிஸ். அப்போ எக்ஸுக்குரிய லைன் மட்டும் வரைஞ்சா போதும். இப்போ சென்டர் பாயிண்ட் 0, ரைட் ஹேண்ட் சைடு 1 2 3 4, இது -1 -2 -3. ஏன்னா எக்ஸ் ஆக்சஸ் வந்து ஹரிசான்டல் லைன், ஒய் ஆக்சஸ்னாக்கா வெர்டிக்கல் லைன். சரிங்களா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் -4.5னாக்கா ஏன்னா -4க்கும் -5க்கு இடையில தான் -4.5ன்றது ஃபாலோ ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4.5ன்னு சொல்லி பிளாட் பண்ணால் போதும். திஸ் இஸ் ரெப்ரசென்டிங் ஆஸ் ஒன் வேரியபிள். நவ் தி சேம் திங் 2x plus 9 is equal to 0 as two variable system அப்படின்னாக்க இங்கே வந்து y term வந்து மிஸ் ஆகுதுன்றப்போ வந்து இப்போ ப்ளஸ் 0yன்னு சொல்லி சேர்க்கணும். அப்போ 2x plus 0y plus 9 is equal to 0. அப்போ this is 2x is equal to -9 minus 0y. ஏன்னா பாசிட்டிவ் இருக்க சைட் சேஞ்ச் பண்ணுறப்போ மைனஸாக மாறும். அப்போ 2x equal to -9. அப்போ x is equal to -9/2 கேன்சல் பண்ணாக்க -4.5. இப்போ x is equal to -4.5ன்றப்போ வந்து x இருக்கிற இடத்துல இந்த மூணு பாயிண்ட்டுக்கு வந்து -4.5ன்றது வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. பட் y ஆக்சஸ்க்கு வந்து சென்டர் பாயிண்ட் 0, ரைட் ஹேண்ட் சைடு 2, லெஃப்ட் ஹேண்ட் சைடு -2 எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ கிராஃபுக்கு வந்தோம் அப்படின்னாக்க இந்த ப்ளூ லைனில் இருக்கிறது ஹரிசான்டல் லைன், வெர்டிக்கல் லைன். இதுதான் கிராஃபில் நம்ம வரைகிறது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இங்கே பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க எனக்கு வந்து பாசிட்டிவ் சைடு வந்து அதிகமாக தேவையில்லை. அதனால தான் இங்கிட்ட வந்து பாயிண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டு இப்படி எடுத்துருக்கேன் ஸ்கேலு. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -4.5வும் -2வும் அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ திஸ் இஸ் -4.5 x axis பாருங்க
-4.5 அடுத்து -2. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை மீட் பண்ணுறது தான் இங்கே -4.5 -2. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க -4.5 0. அப்போ -4.5 0 will be here. தேர்ட் பாயிண்ட் -4.5 2. அப்போ -4.5 இங்கே 2ன்னு சொல்கிற பாயிண்ட். இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று வரைஞ்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்போ எந்தெந்த ஈக்குவேஷன்? there are two equations, 2x plus 3y plus 5 is equal to 0 and 5x plus 4y plus 1 is equal to 0. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்க்கும் நம்ம வந்து we have to draw the linear graph. அதுக்கப்புறம் we have to find the solution, right? இப்போ there are two equations 1 and 2. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்குரிய கால்குலேஷன் பார்ட்டுங்க போடுவோம், அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன்ஸ்க்குரிய கால்குலேஷன் பார்ட்டுங்க தனியாக போடுவோம், ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்னாக்க let us consider 2x minus 3y plus 5 is equal to 0. அப்போ இதிலிருந்து y டேர்ம் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு x டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போவோம். அப்போ -3y is equal to -2x -5 மாறும். அப்போ we have to multiply, ஏன்னா y வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ இதை வந்து பாசிட்டிவாக மாற்றினா ஒவ்வொரு டேர்முக்கு வந்து நம்ம வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இது வந்து ப்ளஸ்ன்னு மாற்றிருக்கிறோம், இங்கே மைனஸாக இருக்கிற டேர்மு ப்ளஸ்ஸாக மாறும், இந்த மைனஸாக இருக்கிற டேர்மு ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ +3y is equal to +2x +5. அப்போ y is equal to, this is under multiplication, 3 into y, அதர் சைடு போகிறப்போ வந்து டிவிஷனாக மாறும். அப்போ 2x plus 5 whole thing divided by 3. Make it as equation number 1. Now as usual xக்கு வந்து 3 வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். -2 0 +2. இது நமக்கு ஏற்கனவே தெரியுங்க டேபிளுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் லெட் us substitute x is equal to -2. அப்போ 2 into xக்கு பதிலாக -2 plus 5 divided by 3. அப்போ this is 2 into -2 அப்படின்னாக்கா -4 plus 5 divided by 3. அப்போ this is -4 plus 5 அப்படின்னாக்கா +1 divided by 3 வரும். இப்போ 1 divided by 3 பண்ணோம் அப்படின்னாக்கா 0.3 நமக்கு கிடைக்கும் டெசிமலில். நெக்ஸ்ட் substitute x equal to 0. அப்போ this is y is equal to 2 into 0 plus 5 divided by 3. அப்போ any number into 0 will be 0 plus 5 divided by 3. அப்போ 5 by 3, 5 3ல வந்து டிவைட் பண்ணி பாருங்க அப்படின்னாக்கா 1.6 அப்படின்னு சொல்லி we will get 1.66ன்னு வரும். அப்போ 1.7 சொல்லி ரவுண்ட் அப் பண்ணிக்குவோம். அடுத்து x equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 2 into 2 plus 5 by 3 is equal to 4 plus 5 by 3. அப்போ 4 plus 5 will be 9. 9 by 3 கேன்சல் பண்ணாக்க 3ன்னு வரும். இப்போ டேபிளில் ஃபில் பண்ணனாக்கா x உடைய வேல்யூ -2 0 2 -2 0 2. அப்போ -2ன்னு கொடுத்தாக்க 0.3, 0ன்னு கொடுத்தாக்க 1.7, 2ன்னு கொடுத்தாக்க 3. Therefore the points are -2, 0.3, 0, 1.7 and 2, 3. இதுதான் the points. This is a calculation for the first equation. Now let us move on to the calculation for the second equation, 5x plus 4y plus 1 is equal to 0. இப்போ அதுக்குரிய கால்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னாக்க as usual 4y is equal to -5x -1. அப்போ y is equal to -5x -1 divided by 4. Make it as equation number 2. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி -2 0 2ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ this is -5 into -2 -1 by 4 is equal to minus into minus will be plus. அப்போ 2 5s are 10 -1 by 4, this is 9 by 4. அப்போ 9 divided by 4 பண்ணுறப்போ வந்து we will be getting 2.25. we can round up as a single digit as 2.3 சொல்லி round up பண்ணிக்குவோம். அதே மாதிரி x equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ y is equal to -5 into 0, that is -1 by 4, which is equal to 0 minus 1 by 4. அப்போ -1 by 4. அப்போ 1 divided by 4 நம்ம பண்ணுறப்போ வந்து -0.3ன்னு சொல்லி வரும். அடுத்து x equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ -5 into 2 -1 divided by 4. this implies -10 -1 by 4. அப்போ சேம் சைனாக இருக்கிறப்ப வந்து ஆட் பண்ணணும். அப்போ -11 by 4 அதை டிவைட் பண்ணுறப்போ வந்து we will be getting -2.8. 11 divided by 4ன்னு டிவிஷன் போட்டு பார்த்துங்க. இப்போ பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னாக்கா -2 அப்படின்னாக்கா 2.3, 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப -0.3, 2ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப -2.8. அப்போ இதுதான் அந்த பாயிண்ட்ஸ் அப்படின்றது.
இப்போ ஒரே சேம் கிராஃபில் we have to substitute, which means we have to plot both இந்த லைனுக்குரிய பாயிண்ட்ஸையும் இந்த லைனுக்குரிய பாயிண்ட்ஸையும் plot பண்ணி two straight lines we have to draw individually. இப்போ இந்த சம்முக்குரிய கிராஃப் எப்படி வரைகிறதுன்னு பார்த்துப்போம். So this is how you have to draw the horizontal line and the vertical line. அது வந்து 1, 2, 3, 4 positive side and this is a negative side, and upper part for y-axis will be positive and the lower part of y-axis will be negative. அப்போ ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம்னாக்கா x-axis 1 cm is equal to 1 unit and y-axis 1 cm is equal to 1 unit. சரிங்களா? இப்போ இதெல்லாம் எழுதிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்குரிய பாயிண்ட் பாருங்கள். -2, 0.3, 0, 1.7, then 2, 3. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து -2, 0.3. -2, 0.3ன்றப்போ வந்து அந்த பாயிண்ட் 1 mm யூ ஹேவ் டு கவுண்ட் 1, 2, 3. அப்போ இது வந்து -2, 0.3ன்ற பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து 0, 1.7. 0, 1.7. அப்போ 0, 1.7ன்றது வந்து 1 இங்கே இருக்கும் millimeters. 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ தான் 0, 1.7. அடுத்து நெக்ஸ்ட் வந்து 2, 3. 2 இங்கே இருக்கும், 3 இங்கே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு மீட் பண்ணுறது தான் 2, 3ன்றது. Now after plotting these 3 points you have to use the ruler to draw the straight line. அப்போ இந்த 3 பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஸ்கேலை வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரைஞ்சிட்டு அங்கே இந்த ஈக்குவேஷன் எழுதிருங்க. 2x - 3y + 5 = 0. இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்குரிய ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, now let us move on to the second equation. செகண்ட் ஈக்குவேஷனுக்குரிய பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா -2, 2.3, 0, -0.3, 2, -2.8. இப்போ ஃபர்ஸ்ட் அதில் பார்த்தோன்னாக்கா -2, 2.3, -2, 2.3, 2 இங்கே இருக்கும், 0.1, 0.2, 0.3. அப்போ -2, 2.3 இங்கே வரும். அடுத்த பாயிண்ட் வந்து 0, -0.3. 0, -0.3. நல்லா பார்த்துங்க, 0 இங்கே இருக்கும், பிலோ -0.1, -0.2, -0.3. அப்போ 0, -0.3 இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து 2, -2.8. 2 வந்து x-axis இங்கே இருக்கும், y-axisல 2.8 இங்கே பார்த்துங்க, 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8. அப்போ இங்கே அதுதான் மீட்டிங் பாயிண்ட். ஸோ 2, -2.8 இந்த பாயிண்ட். ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் 0.1, 0.2 and 0.3 இந்த 3 பாயிண்ட் என்ன ரூலர் வச்சு we have to join. So these 3 points we have to join by using the ruler. அப்போ this is the second equation. இங்கே எழுதிருங்க. அப்போ அதுக்குரிய ஸ்ட்ரைட் லைன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்குரிய ஸ்ட்ரைட் லைன் இங்கே வரும், செகண்ட் ஈக்குவேஷனுக்குரிய ஸ்ட்ரைட் லைன் இங்கே வரும். ஓகே, இப்போ வந்து 2 லைனையும் வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ அவங்க சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் என்ன அப்படின்னாக்கா இந்த 2 ஸ்ட்ரைட் லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட், இதுதான் இன்டர்செக்டிங் பாயிண்ட்ன்றது. சரிங்களா? அப்போ இன்டர்செக்டிங் பாயிண்டாக்கா x-axis எங்கே வருது, -1. அப்போ -1லேருந்து இங்கே ஸ்ட்ரைட் லைன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா y-axis இங்கேருந்து இங்கே போயிட்டு அப்படியே இங்கே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு y-axis தெரிஞ்சிடும். அப்போ இதனோட இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து x-axis -1, y-axis வந்து +1. அப்போ -1, 1 அதை இங்கே வந்து எழுதிருங்க. therefore solution is -1, 1. ஃபர்ஸ்ட் x-axis வரணும், அடுத்து y-axis. ஓகே.